வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 8th 10th அல்லது வந்து 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து 8th தான் வந்து கேட்டிருக்காங்க. தென் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். 2/9/2023 இந்த டேட்டில் வந்து இன்டர்வியூ வந்து காலையில் 10 மணிக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறதாகவும் இருக்காங்க. தென் அந்த அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் யார் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணவும் இருக்காங்க. சேலரி வந்து 19,500 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டுருக்கும். இங்கே ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய நேம் என்ன, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஏஜ், உங்களுடைய ஜெண்டர் என்ன, உங்களுடைய அட்ரஸ், இதில் வந்து பின்கோடோட கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் அல்லது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ இதெல்லாமே கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு, 12th, அதே மாதிரி கிராஜுவேட்டா, யூஜியா, அது வந்து போஸ்ட் கிராஜுவேட்டா, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன், ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் சைன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் காப்பி, சர்டிஃபிகேட், ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து வைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கணும். உங்களுடைய கம்யூனிட்டி ஜெராக்ஸ் காப்பீஸ் வைக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது வைக்கணும். ஸோ இதெல்லாமே இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேர்மன், பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், புதுக்கோட்டை 622001 இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அல்லது எழுத்தர், ஃபஸ்ட் இதில் 2 போஸ்டிங் இருக்குது. வரவேற்பாளர், அதாவது ரிசப்ஷனிஸ்ட்டு, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த ஒர்க்கும் வந்து இருக்கும். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட்டு அலுவலக பணியாளர், அதாவது உதவியாளர் அட்டெண்டன்ட்டு. ஸோ இதுக்கு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 4 வேக்கண்ட் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவர், முதன்மை மாவட்ட நீதிபதி, மாவட்ட சட்ட பணிகள் ஆணையம், புதுக்கோட்டை இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இறுதி நாளுக்கு பிறகு பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 18/8/2023 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து தகுதியான விண்ணப்பங்களின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் 2/9/2023 இந்த டேட்டில் காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து புதுக்கோட்டையில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா மைய அலுவலகத்தில், அதாவது ஏடிஆர் பில்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து நேர்முக தேர்வு, அதாவது இன்டர்வியூ மூலமாக நீங்கள் வந்து தேர்வு செய்யப்பட உள்ளீர்கள் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான இன்டர்வியூ வந்து 2/9/2023 இந்த டேட்டில் காலையில் 10 மணிக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்குது. ஸோ இதையும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 3 விதமான கேட்டகரி. ஒன்று வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ரிசப்ஷனிஸ்ட்டு, ஆஃபீஸ் பிஎன். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பிஎன் இது மாதிரியான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி அல்லது கிராஜுவேஷன். தென் உங்களுக்கு வந்து 40 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து உங்களுக்கு டைப்பிங் தெரியணும். ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். பியூன் வேலைக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதும். ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும், ஸோ எல்லாமே வந்து மெரிட்டில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து எப்படி பண்ணணும், ஸோ உங்களுக்கான ஒர்க்கு என்ன, ஸ்கேன் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பிரிண்ட் அவுட் போடுறது, ஸோ இது மாதிரியான ஒர்க்கு தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க. த சேர்மன், பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், புதுக்கோட்டை 622001 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.